ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு வீடியோ குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா. இன்றைக்கி ராத்திரி வந்து ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பாத்தி பிரியாணி வச்சுருந்தாங்க. இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஜாம் கூட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இது தயிர் உள்ளியும் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அழகாக ஜாம் கூட்டில் எனக்கு வந்து ஜெரி கிடச்சிச்சு. அதை எடுத்து சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணியில் நிறைய பீஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா பீஸையும் ஓரம் கட்டிட்டு வெறுமனமே சாப்பாடை மட்டும் வச்சு எப்போவுமே நான் பிரியாணிக்கு வந்து இந்த ஜாம் கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஜாம் கூட்டை விரசி சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் தாண்டி பாத்தி பிரியாணியை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவங்களோட சர்வீஸு, அவங்களோட ஃபுட்டு வளம்புற விதத்தில் இருந்து அவங்க கவனிக்கிற விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கும் தேவை அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து கொலாப் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீத்தல் சிக்கன் வேறு லெவலில் செம கார சூரமாக அடிப்பொலியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பாத்தி பிரியாணி எங்கே தான் இருக்குன்னு போய் பார்த்தா அங்கே பெரிய அண்டாவில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, பிரியாணி எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே அதையுமே பார்த்துட்டு அங்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்படியே பிறந்தநாள் குட்டி பையனுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு நம்ம கூட யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலன் இருக்காங்க. இவங்க வந்து இப்போ திமுகவில் வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட் தான், அதையும் தாண்டி என்னோட சித்தப்பா பையன். நம்மளோட ஸ்டூடெண்ட் நல்லா வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளும் வளரும், நம்ம கூட சேர்ந்து எல்லாருமே வளரணும். கூடவே நம்மளோட சரவணா அண்ணனா இருந்திருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, அப்படி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.